பாரதிய ஜனதா கட்சி ஊழலிலேயே திளைத்து ஒரு பக்கம் தேர்தல் நன்கொடை பத்திரம் மூலமாக ஊழல், இன்னொரு பக்கம் நிதி நிறுவனங்களை அவருடைய ஆட்கள் இல்லது அவருக்கு வேண்டிய மாணவர்களை டேக் ஓவர் செய்து அந்த பணத்தை எடுப்பது, மூன்றாவது யார் யாரெல்லாம் கடத்தலில் ஈடுபடுகிறார்களோ தங்க கடத்தல், மக்களிடம் ஏழை எளிய மக்களிடம் ஆசை வார்த்தைகளை காட்டி கிராமங்களில் உள்ள மக்களை 1000 ரூபாய் கொடுத்தால் நாங்கள் 1 லட்சம் தருகிறோம் என்று கடின உழைப்பால் அவருடைய வாழ்க்கை சேமிப்பை ஏமாற்றி டெபாசிட் என்ற பெயரில் பெற்று ஏமாற்றுவது பல ஆயிரம் கோடிகள், 1 2 அல்ல. இப்படி ஏமாற்றுவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது எந்த கட்சி? பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி. அது பங்கு சந்தை மோசடியாகட்டும், நிதி நிறுவனங்கள் மோசடியாகட்டும், தங்க கடத்தலாகட்டும், ஏழை எளிய மக்களிடம் ஏமாற்றி பெறப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் அந்த உரிமையாளர்களுக்கு கட்சியில காவல்துறை முதல் தகவல் அறிக்கை FIR போட்ட பிறகு ஒரு கட்சியில பொறுப்பு கொடுக்கிறாங்க. இதையெல்லாம் எதை காட்டுகிறது? தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தேர்தல் நன்கொடை, அவருடைய ஏஜென்சிகளை அனுப்பி மிரட்டி பணம் பெறுவது என்பது வேறு. மத்திய ஒன்றிய அரசை பயன்படுத்தி இப்படிப்பட்ட வேலையில் இறங்கி நிதி நிறுவனங்களை டேக் ஓவர் செய்வது, வெகுஜன மக்களை ஏமாற்றி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து வந்தால் அவர்களுக்கு கட்சியிலே முக்கிய பங்களித்து பொறுப்புகள் கொடுத்து அவர்களை ஆதரிப்பது, அரவணைப்பது, காப்பாற்றுவது அல்லது தைரியம் கொடுப்பது, இதுதான் பாஜகவுடைய சித்தாந்தமாக என்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆருத்ரா கோல்டுல முதல் தகவல் அறிக்கையெல்லாம் ஒரு குற்றவாளி நாங்கள் சேர்க்கப்படுகிறோம், நீதிமன்றத்தை நிறுத்துவோம், முதல் தகவலை கொடுத்த பிறகு விளையாட்டு பாஜக விளையாட்டுத் துறையில் விளையாட்டாக இவர்களை சேர்த்து வெகுஜன மக்களுடைய விரோதத்திற்கு ஆளாகி அவர்களிடம் என்ன பெற்றார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த அதிகாரமும் அந்த ஏமாற்று பணமும் எதுவரை பாய்ந்திருக்கிறது என்றால், ஒன்றிய அமைச்சரை சந்திக்கிறார்கள், பிரதம மந்திரி கூட்டத்திலே கலந்து கொள்ளுகிறார்கள். இதையெல்லாம் எதை காட்டுகிறது? நீங்கள் இன்னும் ஏழை எளிய மக்களிடம் கொள்ளையடியுங்கள், ஏமாற்றுங்கள், நாங்கள் உங்களை காப்பாற்றுகிறோம். ஆனால் 2 தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்த படுகொலையில் இந்த தங்க நிறுவனத்தின் பெயர் 2 நாட்களாக நாங்கள் இருந்தபொழுது அடிபடுகிறது. புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற காவல்துறை ஆணையர் இந்த வெகுஜன மக்களை ஏமாற்றிய இந்த கும்பல் ஆருத்ரா கோல்ட், ஹரீஷ், ராஜசேகர், இந்த கொலை வழக்கில் ஈடுபட்டிருக்கின்ற காவல்துறை சொல்லுகின்ற அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு? தொடர்பு இருக்கிறதா இல்லையா? ஆதாரத்தோடு பேசுகிறார்களா இல்லையா? 2 நாட்களாக இதை மையப்படுத்தித்தான் பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. காவல்துறை தன்னுடைய விசாரணையை இந்த பக்கமும் விசாரிக்க வேண்டும். எதிர்கட்சி தான் பாஜக, நான் இல்லைன்னு சொல்லல. எதிர்கட்சி, நாங்க எதிரி கட்சியா இன்னைக்கும் காங்கிரஸ் பெரிய யாரையும் பார்க்காது. எங்களுக்கு கிடைச்ச தகவலை ஆதாரப்பூர்வமா கடிதங்கள் கொடுத்திருக்காங்க, நாங்க சொல்றோம். எல்லாத்தையும் சொல்றோமா, பல கோணங்களில் என்றோம், பல
மோசமாக இருக்கிறது என்பதை தொடர்ந்து கொலைகள் நடக்குது. இதை பத்தி காங்கிரஸ் பேச மாட்டேங்குது. நீங்க என்ன புதுசா இன்னைக்கு தான் வரீங்களா? நேத்துக்கு வரலையா பத்திரிகையாளர் சந்திப்புக்கு? முந்தாவது நாள் வந்தீங்களா? என்ன சொன்னேன் நானு? சொல்லுங்க, என்ன சொன்னேன்னு சொல்லுங்க சார். என்ன எப்படி சார் அழுத்தம்? சவுண்டா பேசணுமா? சில பேர்லாம் பேசுவாங்க பாருங்க, பத்திரிகையாளர் மிரட்டிங்கன்னு, அப்படி பேசணுமா? எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கு. இனிமே இப்படிப்பட்ட படுகொலைகள் நடக்கக்கூடாதுன்றோம். அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன சார் அர்த்தம் அதுக்கு? இதெல்லாம் யாருன்னா ஆதரிப்பாங்களா? ஒரு மனிதன் படுகொலையை ஆதரிக்கலாம், வேடிக்கை பார்க்கறான்னா மனுஷனா இருக்க முடியுமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.